ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் அப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புதினா புலாவ். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்டான ரெசிபி இது. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி ஒரு 2 கப். இது வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே கழுவி ஊற வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய், இதை 2ஆக கட் பண்ணி கீறி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன். பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப். இது வந்து முன்னாடியே ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு, இது நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு ஒரு டீஸ்பூன். நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். தயிர் 1/2 கப். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி புதினா, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். புதினா வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, மிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். இது பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு சாப்டு ஆனியன் அண்டு பச்சை மிளகாய் 2 சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடணும். இந்த இஞ்சி பூண்டு விழுது ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதை இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதும் நம்ம அரைச்ச புதினா பேஸ்ட், 1/2 கப் தயிர் இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கணும். நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம டைரெக்டாக அப்படியே வதக்கி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது காஞ்ச பட்டாணின்றதுனால நம்ம முன்னாடியே இதை ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி இதை சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம தண்ணி வந்து ஒரு 3லேருந்து 3.5 கப் அளவு வரைக்கும் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் இப்போ பாஸ்மதி அரிசியை சேர்த்துடணும். இப்போ அரிசியும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் டைரெக்டாக ப்ரெஷர் குக்கர்லேயே தாளித்து ஒரு விசில் வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். ரைஸ் பாருங்கள் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போது நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த புதினா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த புதினா புலாவை ஆனியன் ரைத்தா, பொட்டேட்டோ சிப்ஸ் இது மாதிரி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.